ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாரோன் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த 7 மாதங்களும் தேவனாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியம் தந்து இந்த 8வது ஒரு புதிய ஒரு மாதத்தை காண செய்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்துகிறபடினாலே ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறீங்க, உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த நாளிலே நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக, வாக்குத்தத்தங்களை கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புதுபலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகின்றேன். நாம் எல்லாரும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தே ஆறுதல் அடைகின்றே. எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தே புதுபலன் அடைகின்றே. எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தே ஆறுதல் அடைகின்றே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே. கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே. உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. பரிசுத்த ஆவியானவரே, என்னை தேற்றிடும் தேற்றரவாளனே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நான் சாட்சியாய் வாழ்வதற்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆடி ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்த ஆவியே, என்னை தேற்றிடும் துணையாளரே. பரிசுத்த ஆவியே, என்னை தேற்றிடும் துணையாளரே.
நம்மை பலப்படுத்துகிறவர். அவரே நமக்கு பலனை தருகிறவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே இந்த காலவேளையில் ஆண்டவரே, உம்முடைய பலனை எங்களுக்கு தாங்க. நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் எங்களுக்கு பலனை தாங்க, உம்முடைய வல்லமையை தாங்க, உம்முடைய பலத்தால் எங்களை இடை கட்டுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்றைக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய பாதத்தில் வேண்டின பொழுது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் இன்றைக்கும் நம்மளுடைய பலவீனங்களை மாற்றுகிறவர், நம்மளுடைய சோர்வுகளை நீக்கிறவர். உன்னத பலத்தால் நிரப்புகிறவருடைய கரங்களை நாம் ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆட்கொண்டு இந்த மாதம் முழுவதும் நடத்துவாராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சாரோன் ஜெப ஊழியங்கள் மூலமாய் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 7 மாதங்களும் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த 8வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த 8வது மாதத்து முதல் நாளில் தேவனை உயர்த்தினோம், தேவனை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் இந்த 8வது மாதத்துக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனங்களை வாசித்து நம்ம தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். இந்த மாதத்துக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இந்த வசனங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேச முடியாது. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, நன்றில் இருதயத்தோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தில் நீங்கள் கொடுக்கிறதான உங்கள் வார்த்தையின்படி அப்பா ஸ்தோத்திரம், நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாக எங்களுக்கு அது பிரயோஜனமுள்ளதாய் காணப்பட எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க, எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்னொரு முறை கூட நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் யாருக்காக இது சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் சபைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, அங்குள்ளதான சபையில் உள்ள ஜனங்களுக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அப்பொழுது தான் அதுக்கு மேலுள்ள வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவு பரவும் போதிக்கப்பட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வந்தாலும் அதுக்கப்புறம் தான் அந்த வசனம் சொல்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் சொல்கிறார். அப்போது இந்த நாட்களில் நம்ம அநேக காரியங்களை நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். வியாதியினாலே நம்ம பலவீனப்பட்டிருக்கிறோம். பலவித காரியங்களை நம்மளால் செய்ய முடியாத நேரங்களில் என்னால் முடியலே என்று சொல்லி நம்ம சோர்வு விட்டு காணப்படுறோம். அநேக காரியங்கள் நிமித்தம் என்ன பண்ணுறோம், இந்த நாட்களில் நம்ம சோர்வு விட்டு என்னால் முடியல என்று சொல்லி பலவீனத்தின் நிமித்தம் பலனற்றவர்களாய் நம்ம குறுகி நிற்கிற சூழ்நிலையில் சோர்ந்து போகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க உனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். அது பிலிப்பியர் எழுதின சபைக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த வார்த்தை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கி என்னால் இதை செய்து முடிக்க முடியல, என்னால் படிக்க முடியல, என்னால் இந்த வேலைகளை செய்ய முடியல, இப்படிப்பட்ட காரியங்களை என்னால் செய்து முடிக்க முடியல, நான் வியாதிப்பட்டிருக்கிறேன், என்னால் ஒன்றுமே முடியலன்னு சொல்லி கலங்கி நிற்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அந்த விசுவாசத்தோடு கூட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி இந்த மாதத்தில் நம்ம சொல்வோமானா நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம பலப்படுத்தி எதெல்லாம் நம்மளால் இதுவரைக்கும் செய்ய முடியல என்று சொல்லி நம்ம திகைத்து நின்றோமோ அந்த காரியங்களெல்லாம் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார்.
நம்ம வேதத்தில் பார்க்கும்போது யார் நம்முடைய பலன் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்த்தோன்னா, அது அதிகமாக சங்கீத பகுதி நம்ம எடுத்துக்கொண்டோம்னா தாவீது சொல்லுகிற காரியம் சங்கீதம் 18:1 சொல்கிறாரு, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில அன்பு கூறுறேன்னு சொல்கிறாரு. அநேக இடங்களில் தாவீது சொல்லுகிற வசனத்தை நம்ம வாசிப்போம். என் பலனே நான் உம்மை கீர்த்தனை பண்ணுவேன், என் பலனே என் கேடகமானவரே என் நம்பிக்கையானவரே என் பலனே என் துருகமே அப்படின்னு சொல்லி அநேக இடங்களில் தாவீது ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருப்பார், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் தான் என் பலம், என்னால் ஒன்றுமே முடியாது, என்னுடைய சுய பலத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னால் முடியலன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற அவர் தான் என் பலன்னு சொல்லி ஆணித்தரமாக தாவீது அநேக சங்கீத பகுதிகளில் சொல்லுகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அந்த யார் தான் நம்முடைய பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா சங்கீதம் 28:8 வாசிக்கிறோம், கர்த்தர் தான் அவர்களுடைய பலன் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 28:7 சொல்கிறாரு, கர்த்தர் என் பலனும் என் ரட்சிப்புமானவர், கர்த்தர் என் பலனும் கீதமுமானவர். இப்படி பல இடங்களில் நம்ம சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய பலன் யார் தான்? கர்த்தர் தான் நம்முடைய பலன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது நம்மளை பலப்படுத்துகிற தேவன் யார்? கர்த்தர் தான். அவர் தான் நம்முடைய பலனாய் அவர் காணப்படுகிறார். எப்போ ஆண்டவர் பலனடைய முடியும், எப்போ நம்ம பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எப்போ நாம் பலனடைய முடியும் அப்படின்னாக்கா, நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் அப்படியே இருப்போமானா நம்ம பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆத்துமா சோர்வுற்றுக்கிற நேரத்தில், நம்ம ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போனோம், நம்முடைய பலன் ஆத்துமாவை என்ன பண்ணும்? குன்றி போகும், பலனற்று போகும். ஆனால் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை எல்லாத்தையும் பலப்படுத்துகிற தேவன், நம்மளை எல்லாவற்றையும் பலப்படுத்தி தூக்கி நிறுத்துகிற தேவன் யார்? கர்த்தர். அப்போ எப்போ தான் நம்ம பலனடைய முடியும்? கர்த்தர் தான் நம்மளை பலப்படுத்துகிறார். ஆனால் எப்போ நாம் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஏசாயா 40:31 விதமாக வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், அவங்க கழுகைகளை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவாங்க, அவங்க ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பலனை கொடுக்கிற அவர் தேவனாக இருக்கிறார். எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ அப்போல்லாம் தேவ சமூகத்தில் நான் கடந்து சென்று, ஆண்டவரே என்னால் முடியல, என்னை பலப்படுத்த, என் சோர்வுகள் நீங்கட்டும், என் வியாதிகள் நீங்கட்டும், என்னுடைய பலவீனங்கள் நீங்கட்டும், என்னால் முடியல, நீர் எனக்கு பலன் கொடுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம கடந்து சென்று நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த நேரத்தில் ஆண்டவரை நமக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு புதிய பலனை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மளை பலனடைய செய்து நம்மளை அதுக்கு அடுத்து நம்ம எல்லா காரியங்களும் செய்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். அதே போல் அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பலன் அடைவீங்க. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் போகிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவீங்க? எருசலேமில், யூதேயா, சமரியா, பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுவீங்க? சாட்சிகளாக இருப்பீங்க. எதனாலனா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அந்த பலத்தை பெற்றுக்கொள்வீங்களா? அந்த பலத்தோடு நீங்கள் வெளியே கடந்து செல்லும்போது அந்த பலத்தினால நீங்கள் எனக்கு கடந்து செல்கிற இடத்துலலாம் எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாக இருப்பீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது எதனால தான் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா பரிசுத்த ஆவியானவர் துணை நம்மளோடு கூட இருக்குமானா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட வாசம் பண்ணுவாரானா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே தங்கியிருப்பாரானா, தேவ சமூகத்தில் கடந்து சென்று காத்திருக்கிறது மட்டுமல்ல, நம்ம முன்னாடி வாசித்தோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்க. அதே போல் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பலன் அடைவீங்க. அப்போது பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்ளாதவங்க இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் ஒரு புதிய பலத்தை தருகிறார், பலனை அடைய செய்கிறார். ஆகவே இந்த நாட்களில் அந்த அபிஷேகத்தின் நிறைவினால தேவ சமூகத்தில் கடந்து சென்று காத்திருக்கிறது மட்டுமல்ல, அந்த காத்திருப்போடு கூட சேர்ந்து நம்ம ஆவியில் நிறைந்து நம்ம ஜெபிக்கும் போது, ஆவியின் பலத்தோடு கூட நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த ஆவியானவர் நம்ம எல்லா சோர்வுகளையும் எல்லா பலவீனங்களையும் நீக்கி நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்ம பலனடைய செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது யாருக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார், எப்போ பலன் அடைவோம் நம்ம பார்த்தோம். அடுத்தது யாருக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசித்தோன்னா ஏசாயா 40:29 வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு என்ன பண்ணுறாரு? அவர் பலன் கொடுக்குறார். அப்போது நம்ம சோர்ந்து போய் என்னால் முடியலன்னு சொல்லி நம்ம கலங்கி நின்று அப்படியே நின்று விடாதபடிக்கு நம்ம தேவ சமூகத்தில் கடந்து சென்று, ஆண்டவரே நான் சோர்வற்று இருக்கிறேன், என்னை இப்படி தான் பாடணும், நான் சோர்வுற்ற நேரத்தில் உங்கள் சமூகம் வந்த ஆண்டவரே ஆறுதல் அடைகிறேன்னு சொல்லி நம்ம பாடினோம். அதுபோல் தேவ சமூகத்தில் என்னால் முடியலன்னு சொல்லி நம்ம மனுஷரை தேடி உலகத்தை நோக்கி நம்ம போவோமானா
நம்ம பலனடைய முடியாது. ஆனால் அந்த நேரங்களில் தேவ சமூகத்தை நோக்கி தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்து, ஆண்டவரே என்னால் முடியும், நீர் என்னை பலப்படுத்த, என் சோர்வுகள் நீங்கத்தக்கதா, என் பலவீனங்கள் நீங்கத்தக்கதாக நீர் என்னை உயிர்ப்பியும், நீர் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்து நம்ம ஜெபிக்கும் போது இந்த வசனம் சொல்லுகிறதுபடியே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து அவர் தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 29:11 வசனம். சங்கீதம் 29:11 வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்போ யாருக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லின்னு அந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவர் பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்ம தேவசமத்தில் அவருடைய பிள்ளைகளாய் கடந்து சென்று தேவசமத்தில் நம்ம காத்திருக்கும் போதெல்லாம், நம்ம தேவசமத்தில் கடந்து செல்லும் போதெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் பலனை தந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பத்தக்கதான ஒரு பலனை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவையில் இருக்கு. அந்த கிருபையோடு கூட சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தை பலனையும் அந்தந்த நாளுக்குரிய பலனை நம்ம தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும் போது அந்த பலத்தோடு அந்த நாட்களை ஒவ்வொரு நாட்களையும் முடிப்பதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா பலன் தருவார். ஆகவே இந்த நாட்கள் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஆவியானோட பலனை நம்ம பெற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாகவே சோர்வுகள் வரதான் செய்யும், பலவீனங்கள் வரதான் செய்யும். அதன் மத்தியிலோ ஆண்டவர் பலப்படுத்தி தொடர்ந்து ஆண்டவருக்காக நம்ம ஓடுவதற்கு, தொடர்ந்து சகல காரியங்களையும் வேலைகளையும் செய்வதற்கு, எல்லா காரியங்களையும் ஜெயமாய் செய்து முடிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு துணை செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம எதிலெல்லாம் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா எபேசியர் எழுதின 3:16 வசனத்தில் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை என்ன பண்ணணும்? நாளுக்கு நாள் வல்லமையாய் பலப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லை, நம்முடைய ஆத்துமா, நம்ம உள்ளான மனுஷனும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணா அவருடைய வல்லமையினால் அவருடைய பலத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 2 எபேசியர் 6:10 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்பட வேண்டும். ஏன்னா இந்த நாட்களில் பிசாசின் தந்திரங்கள் போராட்டங்கள் எல்லாம் வரும்போது அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டுமானா நம்ம கர்த்தரின் சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்பட்டு இருந்தால் மட்டும்தான் சத்துருவை நம்ம ஜெயிக்க முடியும். அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு தேவசமத்தில் காத்திருந்து அவருடைய சத்துவத்தில் அவருடைய வல்லமையினால் அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு நம்ம இருக்க வேண்டும். அதில் நம்ம பலப்பட்டு இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 2:1 வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததாக 2 தீமோத்தேயு 2:1 வசனம். நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் என்ன பண்ண? பலப்படு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை தான் என்ன பண்ணும்? நம்மளை நடத்தும். அந்த கிருபையில் நம்ம பலப்பட வேண்டும். நம்ம அதிகாலையில் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிற காலைதோறும் என்னுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு நாளும் நேற்று கொடுத்ததான கிருபை அல்ல, நேற்று கொடுத்த பலன், அந்த பலத்தை வச்சு அடுத்த நாள் என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. அன்னன்னைக்கு தேவையான பலத்தையும் கிருபையும் ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலை நம்ம காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் சொல்கிறேன், நான் புதிய கிருபையில நிரப்புவேன். அப்போ ஆனால் இங்கே தீமோத்தேயுல வாசிக்கிறோம், நீ கிறிஸ்து இயேசுவில் கிருபையில் என்ன பண்ணு? பலப்படு. ஆண்டவர் கொடுக்குற அந்த கிருபையில், அந்த அபிஷேகத்தில், அந்த வல்லமையில், ஆண்டவருடைய கிருபையில் நம்ம ஒவ்வொரு நாளும் பலன் கொள்ளும்போது அதிகாலை நம்ம ஜெபித்து புதிய கிருபையோடு பலப்பட்டு போகுமானா அந்த நாளை முழுமையாக நாங்கள் ஜெயமாய் முடிப்பதற்கு ஆண்டவரை பலப்படுத்த எந்த சோர்வும் இல்லாதபடி ஜெயமாய் வெற்றியாய் சகல காரியத்தையும் செய்து முடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாருக்காகவே நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். அவருடைய பலத்தில் பலன் அடைவோம். நாளுக்கு நாள் பலன் அடைவோம். அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவர் கொடுக்குற பலனை பெற்றுக்கொண்டு இந்த 8வது மாதத்தில் அவருடைய பலத்தினால் இந்த மாதம் முழுமையாய் கடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, வேதத்தில் நம்ம உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா பவுலை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, அது நீங்கும்படி அநேக தரம் 3 தரம் நான் அவரிடத்தில் என்ன பண்ணேன்? நான் வேண்டிக் கொண்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் உனக்கு விளங்கும், அது போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது பலவீனங்கள் போராட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யும். ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, இந்த சூழ்நிலை இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியல, என்னால் படிக்க முடியல, இந்த காரியங்களை வேலைகளை செய்ய முடியல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் தேவ சமூகத்தில் கடந்து சென்று நம்ம தேவனிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார்,
உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லி இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை சோர்ந்து போய் பலனற்ற நேரத்தில் வியாதியோடு என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, என்னால் எதையுமே சாதிக்க முடியல, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி சோர்வுற்று இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், என் சமூகத்தை கடந்து வா, என்னுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள, என்னுடைய பரிசுத்த ஆவியினால் நான் உன்னை பலப்படுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாகவே இந்த வார்த்தையை இந்த 8வது மாதத்தில் நம்ம பிடித்துக்கொள்வோம். நம்ம பாடியிருந்த போல் எங்கள் பலனே ஆண்டவரே உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் நீங்கள் தான் எங்கள் பலன். தாவீது அடிக்கடி சொல்லி தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் பலப்பட்டார். ஆகவே நம்மளும் அனுதினமும் ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் பலன், ஆண்டவர் உண்மையே நாங்கள் ஆராதிப்போம், சோர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தரை துதிப்போம், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம நெகேமியாவில் வாசிக்கிறோம் 8:13 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் சொல்கிறார். எது தான் நம்முடைய பலன்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலனாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பாடுவோம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்தும். நீங்கள் தான் எங்கள் பலன் அப்பா, நீங்கள் தான் எங்கள் கோட்டை, நீங்கள் தான் எங்கள் துருகம், எங்கள் பலனானவர்ன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதுவே நம்முடைய பலனாய் மாறும். ஆகவே தேவனுடைய கண்களை மூடி தேவ சமத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரே நீங்கள் எங்கள் பலனாக இருங்கப்பா, நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க, எங்களால் முடியலன்னு சொல்கிற நேரத்தில் ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க என்று சொல்லி தேவ சமத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எஸ்ஸப்பா. இந்த 8வது மாதத்தில் உங்கள் பலனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா காத்திருந்து உங்கள் பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தை கடந்து செல்வதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்க. ஒரு விசை கூட அந்த பல்லவியை நம்ம பாடுவோமா? ஆவியானவர் நீரே எங்கள் பலன், ஆண்டவர் உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி அதை பாடி நம்ம முடிப்போம். ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே. கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு கூட ஒரு விசை கூட சொல்லுவோம். ஆண்டவரே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் உங்கள் வீடுகளில் தனி ஜெபங்களில் தேவனை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் தான் என் பலன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை பலத்தை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுடிய தேவனாருக்காகவே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கற்று நீங்கள் பலப்படுத்துங்க. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் உங்கள் பலனை கேட்குறாங்களோ இந்த மாதத்தில் நீர் பரிபூர்ண பலத்தை தந்து ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தி இந்த 8வது மாதத்தை கடந்து செல்வதற்கு ஆவியானவர் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.